நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள். கை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆவரேஜிங் எனும் அரக்கனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆவரேஜிங்னா என்ன, ஆவரேஜிங்கை நம்ம ஏன் பண்ணுறோம், ஆவரேஜோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஆவரேஜிங்கை பண்ணாமல் இருக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிறிய தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவு. சரி, ஓகே. முதல்ல ஆவரேஜிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்டாக் ப்ரைஸோட வேல்யூவோ இல்லை கரன்சி பேரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் உங்களுடைய கான்செப்ட் படியோ இல்லை உங்களோட ஸ்ட்ராட்டஜி படியோ இல்லை பிங்கி பாங்கி போட்டோ என்ன பண்ணிட்டீங்க, இதனுடைய வேல்யூ வந்து அதிகமாகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க. அதனால் என்ன பண்ணிட்டீங்க, பை பண்ணுங்க. இப்போ பை பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் நம்மளுக்கு எதிராக என்ன பண்ணுது, கீழே இறங்கிட்டே போகுது. ஒரு குறிப்பிட்ட அளவு கீழே இறங்கினோடனே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூ டர்ன் அடிக்குன்னு சொல்லிட்டு திரும்பியும் பை பண்ணிங்க. அங்கேயும் வந்து யூ டர்ன் அடிக்காமல் இன்னும் கீழே இறங்கிட்டே போகுது. அப்போ அங்கே ஒரு வி டர்ன் அடிக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக திரும்பவும் பை பண்ணிங்க. இந்த மாதிரி நம்ம பை பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்க அங்கங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பை பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் ஆவரேஜிங். அதே போல் தான் செல்லும். ஏதோ ஒரு காரணத்துக்காக இது செல் ஆகும், ப்ரைஸ் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு செல் பண்ணிட்டீங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து மேலே அதிகமாகிட்டே போகுது, அங்கே ஒரு செல் பண்ணுறீங்க, இன்னும் அதிகமாகிட்டே போகுது, அங்கே ஒரு செல் பண்ணுறீங்க. இந்த மாதிரி மேலே போக செல் பண்ணிகிட்டே போகிறதுக்கு பேர் தான் ஆவரேஜிங். சரி, இந்த ஆவரேஜிங் பண்ணோம்னா யாரெல்லாம் பண்ணலாம், அதற்கு நம்மளுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னாக்க ஒரு அணியும் தேவையில்லை. ஒரு ட்ரேடிங் சாஃப்ட்வேர் இருந்தால் போதும், நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரிஞ்ச போதும் நம்ம ஆவரேஜிங் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பண்ணாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே கண்டிப்பாகவே ஆவரேஜ் பண்ணியிருப்போம். ஸோ எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள், யாரெல்லாம் ஆவரேஜிங் பண்ணியிருக்கீங்க, இல்லை யாரெல்லாம் ஆவரேஜிங் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரிங்க நண்பர்களே. ஸோ ஆவரேஜிங்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். அதை யாரெல்லாம் பண்ணலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்றும் இல்லை, ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரிஞ்சால் போதும், ஆவரேஜிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அப்போ ஆவரேஜிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆவரேஜிங் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். நம்ம ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு எதிராக மார்க்கெட் போகும்போது அங்கே இன்னொரு ஆர்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணிடுறோம். கீழே இறங்க நம்ம பை பண்ணிடுறோம், மேலே யாரும் செல் பண்ணிடுறோம். இந்த ஒரே ஒரு காரணம் தான். நம்மளுக்கு எதிராக மார்க்கெட் போகும்போது நம்ம வந்து இந்த ஆவரேஜிங்கை பண்ணிடுறோம். அடுத்து இன்னொரு விஷயம், இந்த தர்பாரில் ஒரு டைலாக் வரும்ல, ஏன்பா நீ வயசானவங்களா பார்த்து கொள்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களால தான் ஓடவும் முடியாது, ஒளிய முடியாது, திருப்பியும் அடிக்க மாட்டாங்க, அதனால தான் நான் கொண்டு பழகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும்ல. அந்த மாதிரி தான் ஆவரேஜிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. நம்மளுக்கு வேறு எந்த ஒரு ஆணியுமே தேவையில்லை, டெக்னிக்கல் தேவையில்லை, ஃபண்டமெண்டல் தேவையில்லை. ஒரு ட்ரேடிங் சாஃப்ட்வேர் இருந்தால் போதும், ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக ஆவரேஜிங் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஆவரேஜிங்கோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை, நம்மளுடைய கேபிட்டலை ஈஸியாக டபுள் பண்ணி கொடுத்துரும். 10 நாள், 20 நாள், 1 மாதம், 2 மாதத்துக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100% ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். ஈஸியாக நம்மளுடைய அக்கௌண்ட்டை டபுள் பண்ணி கொடுத்துரும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம், கீழே இறங்குது, அங்கே ஒரு பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம், மறுபடியும் கீழே இறங்குது, அங்கே ஒரு பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம், மறுபடியும் கீழே இறங்குது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல யூ டர்ன் அடித்து மேலே வந்ததுனாக்க சூப்பரான ப்ராஃபிட் கொடுத்துருவோம். 50%, 100%, 70% இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டை ஈஸியாக ஒரு குறைந்த கால அளவுலேயே நம்மளுக்கு கொடுத்துருவோம். அக்கௌண்ட்டை டபுள் பண்ணிடுவோன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் நம்பர் 1. அடுத்து 2வது வந்து பார்த்திங்கன்னா, வேறு எந்த ஒரு நாலேஜுமே நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். டெக்னிக்கல் தேவையில்லை, ஃபண்டமெண்டல் தேவையில்லை, கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இண்டிகேட்டர்ஸ் பற்றி கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். சரி, இது வந்து அட்வான்டேஜஸ். என்னது, ஈஸியாக நம்மளுடைய அக்கௌண்ட்டை டபுள் பண்ணி கொடுத்துருவோம். சரி, அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ். ஈஸியாக நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஸ்கொயராக பண்ணி கொடுத்துருவோம். எப்படின்னா, பை பண்ணிட்டோம், மார்க்கெட் கீழே இறங்குது, அங்கே ஒரு பை பண்ணோம், மறுபடியும் கீழே இறங்குது, அங்கே ஒரு பை பண்ணோம், மறுபடியும் கீழே இறங்குது. இப்போ இங்கே ஏதோ ஒரு இடத்துல இவன் யூ டர்ன் அடித்து மேலே வந்தான்னா அக்கௌண்ட்டை டபுள் பண்ணிடுவான். இல்லை, இவன் எங்கேயுமே யூ டர்ன் அடிக்கலை, நேராக கீழே போயிட்டே இருக்கிறான்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஸ்கொயராக பண்ணிடுவான். அதுவும் ஈஸியாக ஸ்கொயராக பண்ணிடுவான். இப்போ 20 நாளில் நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஆவரேஜிங் டபுள் பண்ணான், இல்லை 1 மாதத்தில் டபுள் பண்ணான்னா 10 நாள் இல்லை 2 வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஸ்கொயராக பண்ணிடுவோம். ஈஸியாக ஸ்கொயராக பண்ணிடுவோம். அப்போது அக்கௌண்ட்டை டபுள் பண்ணுறதுக்கும் ஆவரேஜிங் ஆக முடியும், அக்கௌண்ட்டை ஸ்கொயராக பண்ணுறதுக்கும் ஆவரேஜிங் ஆக முடியும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும்,
மார்க்கெட்டில் யாரெல்லாம் அக்கௌண்ட்டை ஸ்கொயராக பண்ணுறாங்களோ 99% இந்த ஆவரேஜிங் அண்ட் எட்ஜிங் மூலமாக தான் அக்கௌண்ட்டை ஸ்கொயராக பண்ணுறாங்க. நானும் ஏகப்பட்ட ஸ்கொயராக பண்ணியிருக்கேன். என்னுடைய அக்கௌண்ட்டை, என்னுடைய நண்பர்களோட அக்கௌண்ட்டை, நிறைய அக்கௌண்ட்டை ஸ்கொயராக பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ட்ரேடிங் மூலமாக, ஆவரேஜிங் மூலமாக, எட்ஜிங் மூலமாக இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட்டை நானும் ஸ்கொயராக பண்ணியிருக்கேன். எப்போ அப்படின்னாக்க சத்தியம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது சத்தியம் ஸ்ட்ராட்டஜிக்கு முன், சத்தியம் ஸ்ட்ராட்டஜிக்கு பின் நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறேன். அதாவது சத்தியம் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். சரிங்களா? ஸோ நான் இந்த சத்தியம் ஸ்ட்ராட்டஜிக்கு முன்னாடி ஓவர் ட்ரேடிங் பண்ணுவேன், ஆவரேஜிங் பண்ணுவேன், எட்ஜிங் பண்ணுவேன், ஸ்கொயராகவும் பண்ணிடுவேன். அப்போது இந்த சத்தியம் ஸ்ட்ராட்டஜியை நான் எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேனோ ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஆஸ் பர் என்னுடைய கான்செப்ட் படி, ஆஸ் பர் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி நான் ட்ரேடிங் பண்ணுவேன், ப்ராஃபிட் அலாஸை புக் பண்ணுவேன். ஓவராலாக பார்க்கும்போது நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து இன்னும் என்ன பெண்டிங் இருக்குது? இப்போ ஆவரேஜிங் பண்ணாமல் இருக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சத்தியம் ஸ்ட்ராட்டஜி ஒரே ஒரு லைன், அவ்வளோதான். நீங்கள் சத்தியம் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஆவரேஜிங் பண்ண மாட்டீங்க, எட்ஜிங் பண்ண மாட்டீங்க, ஓவர் ட்ரேடிங் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுடைய கான்செப்ட் என்னவோ அந்த கான்செப்ட் படி மட்டும்தான் ட்ரேடிங் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்குன்னு ஒரு கான்செப்டை உருவாக்கிக்கோங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிக்கோங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி படி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆச்சுன்னா, உங்களுடைய கான்செப்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட்டில், லைவ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுங்கள். இல்லைனா கம்முன்னு உட்காந்துருங்க. ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி, ஆஸ் பர் உங்களுடைய கான்செப்ட் படி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள், டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இல்லையா ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி, உங்கள் கான்செப்ட் படி. இதை ஃபாலோ பண்ணுறதுல உங்களுக்கு கஷ்டம் இருக்குதா, இல்லை ஃபாலோ பண்ண முடியலையா, அப்போ என்ன பண்ணுங்கள், சத்தியம் ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுங்க. நீங்கள் சத்தியம் ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தீங்கன்னாக்கா உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்க, வேறு வழியே கிடையாது. நீங்கள் ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் சும்மா கடந்தாலும் உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுவீங்க. ஆவரேஜிங் பண்ண மாட்டீங்க, எட்ஜிங் பண்ண மாட்டீங்க, ஓவர் ட்ரேடிங் பண்ண மாட்டீங்க, வேறு எதுவுமே பண்ண மாட்டீங்க. சரி, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுவீங்க, இல்லைன்னா சும்மா கம்முன்னு உட்காந்துருப்பீங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்குரிய ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் ஆக்சுவலாக. ஸோ ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் பண்ணுற எல்லாருமே ப்ராஃபிட் சைடு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ நாமளும் ஆவரேஜிங்கை அவாய்ட் பண்ணோம்னா சத்தியம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் ஆல்ரெடி நான் வீடியோவை போட்டிருக்கேன், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே, ஸோ இந்த பதிவு எல்லாருக்குமே அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி.